அனைத்து உறவுகளுக்கும் என் அன்பான தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த தமிழ் புத்தாண்டு பராபவ வருஷம் பிறக்கிறது. ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டுலேயும் ஜாதக ரீதியாக ஜோதிடத்தில் கட்டங்களில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதில் இந்த காலகட்டத்தில் சூரியன், சந்திரன், அங்காரகன், புதன், குரு, செவ்வாய், சுக்கிரன், சனி, ராகு, கேது ஆகிய கிரகங்கள் இந்த வருஷத்தில் எப்படி சஞ்சாரம் செய்ய போகிறாங்க, அதற்கு எப்படி நமக்கு பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி இப்போ நாம் பேச போகிறோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களுக்கு ஒரு 10 விதமான யோசனைகளை இப்போ சொல்ல போகிறேன். நல்லா கவனிக்கணும். யோசனைகளை சொல்ல போகிறேன். பிடிச்சவங்க அதை பின்பற்றுங்க. இதையே நம்ம தாரக மந்திரமாக எடுத்துக்கிட்டு உள்ளே போயிடலாம். அதுவே நமக்கு லாபமாக இருக்கும். நமக்கு இந்த யோசனையெல்லாம் பிடிக்காதுங்க. அறிவுரை கிடையாது. எப்படி நடந்துக்கணும்னு அறிவுரை கிடையாது. யோசனைங்கிறது நம்ம வெற்றி பெறுவதற்கு ஒரு அழகான பாதை. நம்ம ஒரு புத்தாண்டு அப்படின்னா என்ன பண்ணுறோம்? நல்ல கவனிங்க. காலையில் எழுந்திருக்கிறோம். நியூ இயர், தமிழ் புத்தாண்டு, காலண்டரை கிழிப்போம். அவ்வளவுதான். வருஷம் இது நடக்கும். வேறு இதை தாண்டி வேறு எதுவும் நடக்க போகிறது இல்லை. இந்த காலண்டரில் ஒரு பேப்பர் மாறும். புத்தாண்டு பிறந்து விட்டது, எல்லாம் சந்தோஷம். அப்படி திரும்பி பாருங்கள். நம்ம வீட்டில் நேற்று ராத்திரி யாரெல்லாம் கோபமாக இருந்தாங்களோ அவங்களும் அதே கோபத்தோடு தான் இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரன் யாரெல்லாம் நம்ம மேலே வன்மமாக இருந்தாலும் அவனும் அதே மாதிரி தான் இருப்பான். நமக்கு இருக்கிற நண்பர்கள்லாம் நமக்கு பழைய கடனை கொடுக்காம நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருந்தான்னா அப்படியே தான் இருப்பான். ஏற்கனவே 4 பேர் பழசாக ஏமாற்றிருப்பான். இப்போ புதுசாக ஏமாத்துறதுக்கு ஒருத்தவன் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ இப்போ புத்தாண்டு பிறந்திருக்கு, ஏதாவது மாறணும்னு நினச்சா நான் மட்டும்தான் சார் மாறுறேன். நான் நாளையிலேருந்து நல்லவனாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இல்லை நாளையிலேருந்து நல்ல கணக்கை போடணும்னு நினைக்கிறேன். நாளையிலேருந்து நான் இப்படிலாம் திட்டமிட்டு வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் நினைக்கிறதுனால மட்டும் என்ன நடக்க போகிறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சமூகத்தில் முதல்ல ஒவ்வொரு குடும்பத்துலேயும் அங்கே உங்களுக்கு ஒரு 4 பேராவது ஒரு குடும்பத்தில் இருப்போம். குறைஞ்சது 3 பேராவது இருப்போம். 3 பேர் இருக்கிறதுனால தானே புருஷன், பொண்டாட்டி, ஒரு பிள்ளை, இதுதான் குடும்பம். புருஷன், பொண்டாட்டி 2 பேராவது ஒரு குடும்பம். இதுக்கு அடுத்தது மாமனார், மாமியார், இப்படி இருப்பாங்க. எல்லாரும் மாறுவாங்களா? எல்லாருக்கும் முதல்ல இன்னைக்கு புத்தாண்டுன்னு தெரியணும். இன்னைக்கு புத்தாண்டு, இன்னையிலிருந்து நான் சில சபதங்களை எடுத்துக்கிறேன். யார் மனசையும் நோகடிக்காமல் வாழணும்னு நினைக்கிறேன். அதுக்குன்னு எல்லாத்தையும் ஏற்றுக்கணும்னு அவசியம் கிடையாது. பிடிக்கலைன்னா ஒதுங்கி இருப்போம். அதுக்கு நம்ம வார்த்தைகளால் யாரையும் சுட வேண்டிய அவசியம் இல்லைல்ல. இதை நான் மட்டும் மாறி என்ன பலன்? எதிர உள்ளவனும் மாறணும். நான் எதிர உள்ளவன் செய்கிற தப்பை செஞ்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் நான் மட்டும் அவனை மன்னித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னா ஒரு நாளும் நமக்கு அந்த புத்தாண்டு புதுசாக தெரிய போகிறது இல்லை. அப்போ புத்தாண்டு அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொருத்தவங்களும் நம்மக்கிட்ட இருக்கிற குறைகளை குறைந்தபட்சம் நீக்குவதற்கு முயற்சி பண்ணணும். குறைந்தபட்சம் நீக்குவதற்கு, சில நிறைகளை நம்ம அதிகபட்சம் எடுத்துக்கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு முதல்ல என்ன பண்ணணும்? இந்த பராபவ வருஷத்திலிருந்து நாம் செய்ய வேண்டிய முதல் ஒரு சபதம், எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். எல்லாரையும் பாராட்ட ஆரம்பிப்போம். அவன் ஏதாவது ஒரு சின்ன நல்லது செய்வான். அப்பா ஒரு நல்லது செய்வார், அம்மா ஒரு நல்லது செய்வாங்க, பையன் ஒரு நல்லது செய்வாங்க. இப்போ தன்னுடைய மாமனார், மருமக, தாத்தா, பாட்டி, எல்லா உறவுகளும், நண்பர்கள், நம்மளுடைய முதலாளி, நம்மளுடைய தொழிலாளி ஏதோ ஒரு நல்லது செய்வாங்க. அதை பார்த்து பாராட்ட ஆரம்பிப்போம். பாராட்டக்கூடிய மனம் என்று வருகிறதோ மகிழ்ச்சி தானாக வந்துடும். மகிழ்ச்சி தானாக வரும்பொழுது இந்த புத்தாண்டு சிறக்க ஆரம்பிச்சிடும். புத்தாண்டுடைய பிறப்பே மகிழ்ச்சியுடைய நிலைத்தன்மையில் தான். இதானே? அப்போ இன்னிலிருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? உலகம் முதல்ல மாறும்
அப்படின்னா தான் முழு புத்தாண்டை அனுபவிக்க முடியும். நான் மட்டும் மாறிட்டு புத்தாண்டை முழுசாக அனுபவிக்க முடியாது. ஆனால் நம்ம ஒரு ராசியில் பிறந்திருக்கிறோமே, இந்த ராசியில் இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கும் பொழுது நாம் சில விஷயங்களை பிளான் பண்ணிட்டோம்னா ஓரளவுக்கு மற்றவங்களோடு நாம் மிங்கிள் ஆக முடியும். அப்போ மிங்கிள் ஆகிறதுனால இந்த வருஷத்தை கடக்க முடியும், வரக்கூடிய பிரச்சனைகளை தடுக்க முடியும். அப்போ பிரச்சனையை எப்படி கடக்கிறதுங்கிறத விட பிரச்சனைகளை தடுத்து அதை கடப்போம் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணத்தோடு இப்போ நாம் ஒவ்வொரு ராசிக்கும் பலன் பார்க்க. மனிதனுக்கு தேவையானது மன தைரியம், மகரத்துக்கு தேவையானது அதே மனம், அவ்வளோதான். தைரியமான மனசு மட்டும் மகரத்துக்கு இருந்துட்டா போதும். எப்பேற்பட்ட விஷயம், ஹார்டான விஷயத்தை கூட ஸ்மார்ட்டாக முடிக்கக்கூடிய திறமை மகரத்திற்கு என்றைக்குமே உண்டு. மகர ராசியோட பெரிய சொத்து சிரிப்பு. சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு அது சிரிப்பு. கரெக்டு தானே? சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு. கையில் வேற என்னங்க இருக்க போகுது? காசு பணம் இருக்குமா? தங்குமா? தங்காது. பதவி தங்குமா? ஒரு பதவி எனக்கு கிடச்சிருச்சு, அதை பிடிச்சி வச்சுக்க முடியுமா? போயிடும் ராஜா, கொஞ்ச நாள் தான். திருப்பி நம்ம திறமையை வளர்த்துக்கிட்டு அந்த பதவியை திருப்பி நம்ம பிடுங்கி வச்சுக்கணும். திறமையை வளர்த்துக்கணும், அப்போ பதவியை திருப்பி வச்சுக்க முடியும். ஆனால் இந்த சிந்திக்க தெரிந்த மனித குலத்துக்கு சொந்தமான கையிருப்பு சிரிப்பு, இது மட்டும் எங்கேயுமே போகாது நம்மளை விட்டு. இப்படின்னா வரும், இப்படின்னா வரும் சிரிப்பை தான். சிரிப்பு வந்ததுன்னா மனசு ரொம்ப மகிழ்ச்சி ஆகிடும். மனசு மகிழ்ச்சியானால் புத்தி ரொம்ப தெளிவாகிடும். புத்தி தெளிவாகினா எதிராளிலாம் தோற்று போயிடுவான். எதிராளிலாம் தோற்று போயிட்டான்னா நம்ம ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம். ஆனால் நிறைய பேர் பாருங்களேன், சிரிக்கவே மாட்டேங்கிறாங்க, நிறைய பேர் பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த உலகத்தில் பார்த்தீங்களா, இன்றைக்கி உறவுகள்லாம் ரொம்ப வெறுத்து போகிறது என்ன தெரியுமா? சார் என்னோட யாரும் பேச மாட்டுறாங்க சார், அவங்கவுங்களுக்கு பிடிச்சவங்களை தேடி போய்கிட்டே இருக்கிறாங்க. அதனால் நிறைய பேர் பிடிக்காதவர்களாக ஆகிக்கிட்டே இருக்கிறாங்க. இதானங்க உலகம். ஒரு வீடு இருக்குது, வீட்டில் ஒரு 4 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேர் 5 பேர், அந்த 5 பேருக்குள்ளே முதல்ல ஒரு கூட்டணி இருக்கணும்ல. எதுவாக இருந்தாலும் 5 பேருக்குள்ளே பகிர்ந்துக்கிறதுக்கு முதல்ல முயற்சி பண்ணணும்ல. ஏன் செய்ய மாட்டுறாங்க? இவனுக்கு 5 பேரை தாண்டி 6வதாக யாருக்கிட்டையாவது அதை சொன்னால் தான் பிடிக்கும். இப்படி ஒவ்வொருத்தவங்களும் இன்னொரு நபர்களை தேட போகும்போது அந்த இடம் வெற்றிடமாக மாறுகிறது, அந்த குடும்பம் நிலை குலைந்து போகிறது. முதல்ல மகர ராசி ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிங்க, உங்கள் குடும்பத்தோட வலிமையை இந்த வருஷத்தில் நீங்கள் வலுப்படுத்துறீங்க. ஒரு நல்ல புருஷனுக்கு பெரிய ஃப்ரெண்டு யார் தெரியுமா? நல்ல பொண்டாட்டி மட்டும்தான். நல்ல தோழி மனைவி மட்டும்தான். நல்ல உறவு மனைவி மட்டும்தான். நல்ல பொண்டாட்டிக்கு ஒரு நல்ல உறவு யார் தெரியுமா? அவனோட கணவன் மட்டும்தான். நல்ல தோழன் அவன் கணவன் மட்டும்தான். அப்போ என்ன பண்ணக்கூடாது? இந்த தோழன், அதாவது புருஷன் பொண்டாட்டி எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது, பொண்டாட்டியை புருஷன் எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. அதாவது 2 பேருமே போத். பொண்டாட்டி எங்கேயுமே தன் புருஷனை நக்கலா கிண்டலா எங்கேயுமே விட்டு கொடுக்கக்கூடாது. ஜோக்குக்கு கூட அவனை கொண்டு வரக்கூடாது. நான் சும்மா ஹியூமருக்காக பேசினேன் சார், அது கூட வேண்டாம். ஏன்னா வழின்னு ஒரு இடத்துல வரும்பொழுது அவன் ஒருத்தன் தான் அவன் பக்கத்தில் இருப்பான். அப்போ நாம் நடந்துக்கிறதுல தான் இவர்களுடைய பயணம் இருக்கிறது. இந்த ஒரு வண்டி மாடுன்னு சொல்லுவாங்க, பழைய கதை இருக்கும். 2 மாடு போய்கிட்டு இருக்கும். இன்னொரு மாடு அது எங்கே பிறந்தது எங்கே வளர்ந்ததுன்னு தெரியாது, இந்த மாடு எங்கே பிறந்தது எங்கே வளர்ந்ததுன்னு தெரியாது. அந்த 2 மாடும் சேர்ந்து எங்கே போகிறோன்னு தெரியாது போய்கிட்டு இருப்போம். அத்தனையும் இந்த வண்டிக்காரன் ஓட்டிக்கிட்டு இருப்பான். ஹை ஹை, இதில் வேறு மூக்கணாங்கயிறை போட்டு பிடிச்சி வச்சுருப்பான். தான் விருப்பப்படுற இடத்துக்கு கூட அந்த 2 மாடும் போக முடியாது. இது நல்லா தெரியும் இந்த மாட்டுக்கு. ஆனால் அந்த மாட்டுக்கு ஒரு சுதந்திரம், நம்ம போயிட்டுருக்கோம்டா அப்படின்னு. ஆனால் சுமை இருக்கிறது கூட தெரிஞ்சுக்கிட்டு அந்த சுமையை பற்றி தெரியாமல் அதை பற்றி மைண்டில் ஏற்றிக்காமல் அந்த மாடு என்ன பண்ணும், எங்கேயோ நடந்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு சந்தோஷத்தில் நடக்கும். இதுதாங்க இல்லற வாழ்க்கை, இதுதான் இல்லற வாழ்க்கை. மகரம் இந்த இடத்த தான் ரசிக்கணும். என் குடும்பத்தில் இருந்து பிரச்சனை இருக்குது, என் புருஷன் எனக்கு பிரச்சனையாக இருக்கா, என் பொண்டாட்டி எனக்கு பிரச்சனையாக இருக்கா அப்படின்னு நினைக்கிறத விட, என்னை ஒருத்தன் இயக்கிக்கிட்டு இருக்கிறான், யாரோ ஒருத்தன் இயக்குறான், நாங்கள் 2 பேரும் இப்படி போய்கிட்டு இருக்கிறோம், இந்த காலம் எங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல வழியை காட்டிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற நம்பிக்கையை இந்த வருஷம் மகரத்திற்கு பெறும். அப்போ இந்த வருஷத்தில் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, 3rd மெம்பருடைய வார்த்தைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காதீங்க.
இந்த குடும்பத்தில் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 3வது நபர்கள் தான் இட்டு கட்டி பேசிடுவாங்க. நான் சொன்ன உதாரணத்தை நல்லா புரிஞ்சுங்க. 2 மாடு 1 வண்டி, அவ்வளோதான் வாழ்க்கை. நீ யாருன்னு தெரியாது, நான் யாருன்னு தெரியாது, 2 பேரும் சேர்ந்து எங்கே போகிறோன்னு தெரியாது. இதை எல்லாருமே பின்பற்றுங்க. இவ்வளோ தான் வாழ்க்கை, தத்துவமே முடிஞ்சு போச்சு. ஆனாலும் நமக்குள்ளெல்லாம் எவ்வளோ ஒரு வேறுபாடுகள், கருத்து வேறுபாடுகள், சண்டைகள், சச்சரவுகள். நம்ம வைக்கிறதுல குறை கண்டுபிடிக்கிறது எத்தனை பேர்? இந்த மகர ராசிக்காரவங்களை குறை கண்டுபிடிக்காதவங்களே யாருமே கிடையாது. ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சி நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்தை அவங்க ஏதாவது நெகட்டிவாக சொல்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்படி இந்த மகரத்துக்கும் கும்பத்துக்கும் இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப் உண்டு. 2 ராசி சனியோடைய ஆட்சி பெற்றவர்கள். கும்பத்தை பற்றி அடுத்த லைனில் வரேன், அடுத்த வீடியோவில் வரேன். இப்போ 2 பேருமே சனி ஆட்சி பெற்றவர்கள். இந்த சனி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இவங்கெல்லாம் இந்த மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் நீதித்தன்மை, நிலைத்தன்மை இப்படிலாம் இருக்கணும்னு நிறைய பேருக்கு முன் உதாரணமாக நடக்கக்கூடியவர்கள். அதுவே பல பேருக்கு பிடிக்காது. புரியாதுங்கிறத விட பிடிக்காது. ஆனால் பிடிக்காத உலகத்தில் பிடிச்ச மாதிரி வாழணுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? சுகமான சுமைகள் இதான் வாழ்க்கை. ரொம்ப யதார்த்தம் நான் பேசுகிறது. சுகமான சுமைகள். உடல்நலத்தை ரொம்ப நல்லா பார்த்துக்குங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை செய்யுங்க. பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும், வீடாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், பேசுகிறத விட பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த வருஷத்தில் நிறைய மனசு முதிர்ச்சி அடையும், பயிற்சி அடையும். மனம் உங்களை அழகான பாதைக்கு இட்டு செல்லும். இன்னும் சொல்லப்போனால் மகானாக உங்களை மாற்றும். பல பேருக்கு நீங்கள் ஒரு சிம்ம சொப்பனமாக உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிங்களோ அதையெல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எப்படி நாம் இருக்கணுங்கிறத விட, வாழ்க்கை எப்படி கடக்கணுங்கிறத விட, நாம் இனிமேல் இப்படியே இருந்துருவோம் அப்படின்ற ஒரு சின்ன பிளானை போடுங்க. கடவுள் எல்லாத்துக்கும் வழி காட்டுவார். எந்த பராபவ வருஷம் பாரபட்சம் இல்லாமல் உங்களை உயர்த்த போகுது. இந்த வருஷத்தில் நிறைய பாராட்டுகள் கிடைக்க போகுது. இந்த வருஷத்தில் நிறைய முன்னுரிமைகள் கிடைக்க போகுது. வீடு, சொத்து, லாபம் கிடைக்க போகுது. குடும்பத்தில் ஒரு முக்கியம் கிடைக்க போகுது. மன உளைச்சல்லேருந்து கொஞ்சம் விலக போகிறீங்க. மன உணர்ச்சிகள் அதிகமாக போகுது. நிதானமாக வேலையில் முன்னேற போகிறீங்க. உடல் நலத்தை கொஞ்சம் நல்லா பார்த்துங்க. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பழைய பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு ஏற்படும். ஸோ ஒரு பெஸ்ட்டான ஒரு வருஷமாகத்தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. ஏறத்தாழ மகரம் ஒரு நிலைத்தன்மையை பெறுவீர்கள். இந்த ஆண்டிலே நல்லது நடக்கும். என் அன்பான பிளே தமிழ் நேயர்களே, உங்கள் ராசிக்குரிய சில நல்ல விஷயங்களை பேசியிருக்கிறோம். ராசி நல்லா இருக்கணும் அப்படின்னா நாம் முதல்ல நல்லா இருக்கணும். நாம் நல்லா இருக்கணும்னா நமக்கு பிடிச்ச விஷயங்களை மட்டும் இந்த வருஷத்தில் சிந்திக்க ஆரம்பிப்போம். பிடிச்ச விஷயத்தை மட்டும் செய்வோம். நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ ஆரம்பிப்போம். மற்றவங்களை ரொம்ப மைண்டில் எடுத்துக்கிட்டு நம்மளுடைய சந்தோஷத்தை தொலைச்சிட வேண்டாம். இந்த உலகம் ஒரு சூது கவ்வக்கூடிய உலகமாக இருக்குது. இந்த குடும்பங்கள் சூது கவ்வக்கூடிய குடும்பங்களாக இருக்குது. குடும்ப உறுப்பினர்களும் அப்படி தான் நடந்துக்கிறாங்க. நிறைய பேர் வீட்டில் பொய் சொல்கிறாங்க, உண்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒட்டுமொத்த ஒரு உலகத்தையும் நம்மளுடைய ஒரு ஆளால் திருத்தலாம் முடியாது. எல்லாரும் திருந்துவதற்கு முயற்சி பண்ணால்தான் எல்லாத்தையும் திருத்த முடியும். அதனால் இந்த வருஷ பிறப்பிலிருந்து ஒன்று செய்வோம். எல்லோர்ட்டும் எதிர்பார்க்காம நம்ம நடந்துக்கிறத பார்த்து அவங்க நடந்துக்கிற அளவுக்கு நம்ம சில மாற்றங்களை உண்டு பண்ணுவோம். நம்ம நல்லதாக நடந்துக்க ஆரம்பிப்போம். இந்த உலகமும் நல்ல விதமாக நடந்துக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்ம எதை போடுறோமோ அதை கண்டிப்பாக பயிர் அறுவடை செய்வோம். இந்த வருஷம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். எல்லாரும் உடல் நலங்களில் மேம்பட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. கலையாத கல்வி, குறையாத வயது, கபடு வாராத நட்பு, கன்றாத வளமை, குன்றாத இளமை, கழுவினி இல்லாத உடல், சலியாத மனம், அன்பு அகலாத கணவன் மனைவி உறவு, நண்பர்கள். ஏன்னா நான் கொஞ்சம் மாற்றி தான் இந்த இடத்துல சொல்கிறேன். எல்லாமே இதில் வரணும் இல்லை. அன்பு அகலாத, தவறாத சந்தானம், தாழாத கீர்த்தி, மாறாத வார்த்தை, தடைகள் வாராத கொடை. நம்ம கொடுக்கறத கூட இன்னொருத்தவன் தடுத்து நிறுத்திடக்கூடாது. தடைகள் வராத கொடை, தொலையாத நிதியம், கோணாத கோல், ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு. இந்த பராசக்தி அன்னை அபிராமி துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் மாயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி. இதுதான் வார்த்தையே.
இந்த காலத்தோடு நான் என்னைக்கும் அகலாமல் இந்த காலம் எனக்கு சிறப்பான நன்மைகளை கொடுக்கும் அப்படின்னு, பஞ்சபூதங்கள் எனக்கு நன்மையை கொடுக்கும் அப்படின்னு அந்த சுகபாணி அருள்வாமி அபிராமி, அந்த அபிராமியுடைய பாதங்களில் நாம் எல்லோரும் சரணடைவோம். நிச்சயமாக இந்த புத்தாண்டு சிறப்பாக இருக்கும். மன நம்பிக்கையும் மன தைரியத்தையும் முதல்ல விதைப்போம். எதுவும் நம்மளால் முடியும். நன்மையும் தீமையும் நம்மளால் தான் வருது, நம்ம செயலால் தான் வருது, சொல்லால் தான் வருது. நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லது நடக்கும். மீண்டும் உங்களை அடுத்த ஒரு பதிவில் பிளே தமிழ் வாயிலாக சந்திக்கிற பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு தடவை தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுத்துற உலகம் நம்ம பக்கம் இப்போ சுத்த போகுது. நம்மளுடைய சுத்தல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கும்.